அனைவருக்கும் வணக்கம். பொதுவா முருகப்பெருமான் என்றாலே ஒரு பல அவதாரங்கள், பல்வேறு விதமான காட்சிகள், அறுபடை வீடு கொண்டவர், இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம முருகனை தரிசிக்கிறோம், வெவ்வேறு பேருகளை தரிசிக்கிறோம். அறுபடை வீடுகளா இருக்கட்டும், மற்ற கோவில்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமான் ஒரு தலையோடு இரண்டு கைகளோடு தான் காட்சி அளிக்கிறார். கையில் வேலோடு, சேவலோடு, கொடியோடு, கையில் வேலோடு, ஒரு தலையோடு இரண்டு கைகளோடு காட்சி அளிக்கிறார் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா 11 தலைகளோடு முருகப்பெருமான் அவர்கள் 11 தலைகளோடு 22 கைகளோடு காட்சி தரக்கூடிய கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சுவாமிநாத சுவாமிகள் ஆலயத்துல 11 கைகளோடும் 11 முகத்தோடும் 22 கைகளோடும் காட்சி அளிக்கிறார். ஸ்கிரீன்ல பாக்குற இந்த முருகப்பெருமானுடைய சிலைதான் அங்கே மூலவராக இருக்கிறது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சூரபெருமனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது சிவபெருமானுடைய அருள் வேண்டி சிவபெருமானை நேரடியாக அங்கு காட்சி தந்து அவருக்கு தன்னுடைய 5 முகங்கள், சிவபெருமானுக்கு மொத்தம் 5 முகங்கள், 5 முகத்தோடு சேர்த்து முருகனுக்கு இருக்கக்கூடிய ஆறுமுகன் என்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 முகத்தோடு தன் சிவபெருமானுடைய 5 முகங்களும் சேர்ந்து 11 முகங்களாக 21 கைகளோடு 22 கைகளோடு ஒரு விஸ்வரூப காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லாம அங்கே 11 ருத்ரர்களுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்துதான் சூரபெருமனை வதம் செய்வதற்காக கிளம்பினார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. சோ நீங்க உங்களுக்கு அந்த மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போய் அந்த கோயில்ல தரிசனம் பண்ணுங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது சாயனடா திடீர்னு இப்படி ஒரு ஆன்மீகத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சில காணொலி மூலியமாக கேள்விப்படும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தமிழகத்துல இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு. சோ அந்த மாதிரி சில அரிய வகை தகவல்கள், சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.